மாணவர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் மொபைல் கம்யூனிகேஷன், அதாவது மொபைல் வந்து எப்படியெல்லாம் மாறி வந்திருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ எவால்வ் அப்படின்னா என்னென்னா, இங்கே வந்து என்னென்னா எவால்விங் அப்படிங்கிற வேர்டு வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃப்ரம் பல்கி ரேடியோ பேஸ்டு சிஸ்டம் டு பவர்ஃபுல் 5G ஸ்மார்ட் ஃபோன். எவால்வ்னா எப்படி பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு இன்றைக்கி இந்த நிலைக்கு வந்திருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். ஸோ 1895 மார்க்கோனிங்கிறவர் ஃபஸ்ட்டு ஒயர்லெஸ் டெலிகிராம்ஸ் சிஸ்டத்தை வந்து உருவாக்குனார். அதுக்கடுத்து 1920-30 காலகட்டங்களில் மிலிட்ரியிலையும் போலீஸும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த டூ-வே ரேடியோஸ் யூஸ் பண்ணி ரேடியோ வேவ்ஸ் யூஸ் பண்ணி கம்யூனிகேஷன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. 1940 மொபைல் ரேடியோஸ் இன் போலீஸ் கார் அண்டு டாக்ஸிஸ். ஸோ போலீஸ் கார்லேயும் டாக்ஸிஸ்லேயும் இது வந்து வச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்தது ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் 1G. இது வந்து 1980களில் தொடங்குது. அதாவது இந்த 1983 மோட்டரோலா கம்பெனி தான் இதை வந்து லான்ச் பண்ணுது யூஎஸ்ஏயில். இது வந்து என்னென்னா அனலாக் வாய்ஸ் கம்யூனிகேஷன். ஸோ நம்ம வந்து என்னென்னா வாய்ஸ் மட்டும்தான் பேச முடியும், அதாவது பூவர் வாய்ஸ் குவாலிட்டி. இதில் என்னென்னா நம்ம பேசுகிறதுக்கு மட்டும்தான் அதை யூஸ் பண்ண முடியும். இதில் டேட்டா சர்வீசஸ் இல்லை. லிமிட்டட் கெப்பாசிட்டி. ஸோ கெப்பாசிட்டி வந்து ரொம்ப லிமிட்டடாக தான் இருக்கும், செக்யூரிட்டியும் கம்மியாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் தான் ஃபஸ்ட்டு ஜென்ரேஷனோட மொபைலோட தன்மை. இதுதான் அதோட மொபைல் ஃபோனோட படம். சரிங்களா? இப்படி தான் இருந்தது. அடுத்து செகண்ட் ஜென்ரேஷனுங்கிறது வந்து ஜிஎஸ்எம் அப்படிங்கிறது குளோபல் சிஸ்டம் ஃபார் மொபைல். ஓகேங்களா? சிடிஎம்ஏ, டிடிஎம்ஏ இதெல்லாம் வந்து செகண்ட் ஜென்ரேஷனில் இருந்தது. இதில் வந்து டிஜிட்டல் வாய்ஸ் டிரான்ஸ்மிஷன் இருந்தது. ஓகேங்களா? ஸோ எஸ்எம்எஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து செகண்ட் ஜென்ரேஷனில் எஸ்எம்எஸ் பண்ணிக்கலாம். பெட்டர் செக்யூரிட்டி அண்ட் கால் குவாலிட்டி. ஸோ கால் குவாலிட்டி இதெல்லாம் நல்லா இருந்தது. ஓகே, எக்ஸாம்பிள் நோக்கியா 1011 இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இது வந்து ஒரு பழைய ஃபோன், பட்டன் ஃபோன். இது வந்து செகண்ட் ஜென்ரேஷன். ஓகேங்களா? ஸோ அடுத்தது 2.5 மொபைல் 2.5 ஜென்ரேஷனுங்கிறது வந்து ஜிபிஆர்எஸ். அதாவது ஜிபிஆர்எஸ்னு பக்கத்தில் இருக்க மொபைலோட கம்யூனிகேட் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி இருந்தது. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து என்னென்னா ப்ரௌசிங் பண்ணலாம், எம்எம்எஸ், இமெயில் இதெல்லாம் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். இந்த ஃபோன் வந்து பழைய 2.5G இதுக்கு வந்து ஜென்ரேஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள். அடுத்தது தேர்டு ஜென்ரேஷனில் வந்து பார்த்துட்டிங்கன்னா வீடியோ காலிங் இருந்தது. வீடியோ கால் பண்ணலாம், மொபைல் இன்டர்நெட் இருக்குது, மல்டிமீடியா மெசேஜ் இருக்குது, இந்த மாதிரி எல்லாமே வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இது வந்து என்னென்னா பர்த் ஆஃப் ஸ்மார்ட் ஃபோனு, மொபைல் ஆப்பு இதுக்கெல்லாத்துக்கும் வழிவகுத்துது. ஓகே, இது யாருக்கு லான்ச் பண்ணா அப்படின்னா டோகோமோ அப்படிங்கிற ஜப்பான் நிறுவனம் தான் இது பண்ணுது. இதோட ஸ்பீடு வந்து 2 Mbps. ஓகே, இது வந்து 3G மொபைல். ஓகேங்களா? ஸோ அடுத்தது 4G வந்து வந்தது LTE, லாங் டேர்ம் இவல்யூஷன். இது வந்து 10 to 100 Mbps ஸ்பீடு இருக்கும். வீடியோ வந்து ஸ்ட்ரீமிங் ஆகும். வாய்ஸ் ஓவர் இன்டர்நெட் ப்ரோட்டோகால் அப்படிங்கிற சர்வீஸ் இருக்குது. க்ளவுடு கம்ப்யூட்டிங் இது எல்லாமே இந்த 4th ஜென்ரேஷனில் பண்ண முடியும். ஸோ மொபைல் கேமிங், ரியல் டைம் நேவிகேஷன் இதெல்லாம் ஆன்லைன் சர்வீஸஸ் இதெல்லாமே 4th ஜென்ரேஷனில் பண்ண முடியும். இது வந்து 4th ஜென்ரேஷன் மொபைல் ஃபோனு. சரிங்களா? அடுத்து 5th ஜென்ரேஷனுக்கு 10 GPS ஹையர். ஸோ இதில் வந்து நியர் இன்ஸ்டன்ட் டவுன்லோடு, ஸ்மார்ட் சிட்டி, ஐஓடினா இன்டர்நெட் ஆஃப் திங்ஸு, அட்டானமஸ் வெஹிக்கிள்ஸு, இது மாதிரி நிறைய ஃபெசிலிட்டி இதில் வந்துருச்சு. ஓகேங்களா? ஃப்யூச்சர் 6G அப்படிங்கிறது வந்து ஹாலோகிராஃபிக்னா அந்த லைட் பாஸ் பண்ணி அதுலேருந்து ஒர்க் பண்ணுற மாதிரி பிரெயின் கம்ப்யூட்டர் இன்டர்ஃபேஸு, இந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸோடு இது வந்து வரும். சரிங்களா? அதுதான் 6G. இது வந்து மொத்த ஓவராலாக 1Gங்கிறது வந்து அனலாகு வாய்ஸ் கால் மட்டும்தான் இருந்தது. இதில் 2.4 kbps தான் இருந்தது. 2Gங்கிறது டிஜிட்டலு, எஸ்எம்எஸ் இது வந்து பண்ணிக்கலாம், அதெல்லாம் இருந்தது. 64 kbps மாறிச்சு.
2.5G அப்படிங்கிறது வந்து 100 to 300 kbps பேசிக் இன்டர்நெட் இருந்தது. 3Gங்கிறது வந்து இன்டர்நெட்டு வீடியோ கால்லாம் இருந்தது. 2 Mbps அளவுக்கு ஸ்பீடு இருந்தது. 4Gங்கிறது LTE. ஸோ இது வந்து ஹெச்டி ஸ்ட்ரீமிங்கு, வாய்ஸ் ஓவர் இன்டர்நெட் ப்ரோட்டோகால், இது 100 Mbps பெர் செகண்டில் வருது. 5Gங்கிறது வந்து 10 Gbps பெர் செகண்ட். இது ஐஓடி, இதெல்லாமே இதில் வரும். ஸோ இதுதான் ஓவரால். ஸோ மொத்தம் இதுலேருந்து என்ன கன்க்ளூஷனுக்கு வர்றோம் அப்படின்னா, அனலாக் ஃபோன்லேருந்து இன்றைக்கி வந்து எப்படி இருக்குது, ஒரு சொபஸ்டிகேட்டட் ஹை ஸ்பீடு குளோபல் கம்யூனிகேஷன் நெட்வொர்க் இருக்கிற மாதிரியான ஒரு நிலைக்கு நம்ம வந்திருக்கோம். சரி, இதுலேருந்து இது மறுபடியும் என்னென்னா, ஸ்க்ரீனு இந்த இதெல்லாம் இல்லாமல் ஹாலோகிராஃபிக் டிஸ்பிளே அப்படின்னு சொல்லக்கூடிய லைட் மட்டும் பாஸ் பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரியான இது வந்து அதை நோக்கி போயிட்டுருக்குது அப்படிங்கிறது தான் இங்கே சொல்லக்கூடிய விஷயம். மாணவர்கள் இந்த வீடியோ பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.